ஸோ இந்த ஏவியில என்னை இந்த அளவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அத்தனை ஒர்க்கையும் பண்ணது என் கீழே இருக்கக்கூடிய என்னுடைய காவல்துறை அதிகாரிகள், ஆளுநர்கள் தான். எந்த ஐபிஎஸ் அதிகாரியும் ஃபீல்டில் போய் ஓடி போய் அந்த குற்றவாளியை பிடிக்கிறதும் கிடையாது, சுடுறது கிடையாது. இவங்க சொன்ன மாதிரி இந்த புத்தூர் மாவுக்கட்டு போடுறதும் கிடையாது. பண்றதெல்லாம் அவர்கள் தலைமை கீழே இருக்கக்கூடிய உங்களை மாதிரி இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, காவல் ஆளுநர்கள் தான். அந்த புகழ் எதா இருந்தாலும் உங்களுக்கு தான் போகும். காவல்துறைக்கு அதிகாரிகளுக்கும் சரி ஆளுநர்களுக்கும் உறுதுணையா இருக்கிறது அவங்களோட குடும்பம் தான். நான் வந்தவட்டும் இங்க ஒரு ஏவி ஒன்று போட்டாங்க கமிஷனரை பத்தின்ட்டு. அந்த ஏவியை பற்றி பேசும்பொழுது ஒன்று சொல்றேன். இந்த 1980s 80களில் வந்து பஞ்சாப்ல மிகப்பெரிய அளவில் டெரரிசம், பயங்கரவாதம் இருந்தது. ஆர்மி, ஸ்பெஷல் போர்சஸ்லாம் வச்சு கூட அவங்களால அந்த டெரரிஸ்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ கேபிஎஸ் கில் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸரை அசாம், மேகாலயிலேருந்து கூப்பிட்டு வந்து பஞ்சாப்க்கு டிஜிபியாக போட்டாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் பஞ்சாப்ல இருந்தக்கூடிய டெரரிசத்தை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி அதை நார்மலாக எல்லா மற்ற மாநிலங்கள் மாதிரி ஒரு ஜனநாயகத்தை கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட அவர் மிஸ்டர் கேபிஎஸ் கில்ல பார்த்து ஒரு முறை கேட்கும் பொழுது, சார் நீங்க வாழ்க்கையில எப்பயாவது, அதாவது எத்தனை முறை உங்க துப்பாக்கியால யாராவது பயங்கரவாதிகளையோ கிரிமினல்களையோ சுட்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு கேபிஎஸ் கில் சொன்னது, என் லைஃப்ல இது வரைக்கும் துப்பாக்கி எடுத்து நான் ஒரு இன்சிடென்ட்ல சுட்டதே கிடையாது. ஒரு முறை கூட துப்பாக்கி எடுத்து ஃபயர் பண்ணாத மிஸ்டர் கேபிஎஸ் கில் எப்படி பஞ்சாப்ல இருக்கக்கூடிய டெரரிசத்தை காவல்துறை உதவியோடு, வெறும் காவல்துறை தான் அதை கண்ட்ரோல் கொண்டு வந்தது. ஆர்மியால, ஸ்பெஷல் போர்ஸால கட்டுப்படுத்த முடியாத பயங்கரவாதத்தை காவல்துறை வச்சு கட்டுப்படுத்தினது மிஸ்டர் கேபிஎஸ் கில். ஒரு முறை கூட துப்பாக்கியால அவரு சுடலை. அப்ப யார் அதை பண்ணது அப்படின்னா, அவருக்கு கீழே ஒர்க் பண்ண அவருடைய காவல்துறை அதிகாரிகளும் ஆளுநர்களும் தான். இந்த ஏவியில என்னை இந்த அளவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அத்தனை ஒர்க்கையும் பண்ணது என் கீழே இருக்கக்கூடிய என்னுடைய காவல்துறை அதிகாரிகள், ஆளுநர்கள் தான். ஐபிஎஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்க, மேபி ஏஎஸ்பியா இருக்கும் பொழுது, நான் கூட ஏஎஸ்பியா திருநெல்வேலி, தூத்துக்குடியில் இருக்கும்போது சில முறை போய் குற்றவாளிகளை பிடிச்சிருக்கலாம். பட் அதுக்கப்புறம் எந்த ஐபிஎஸ் அதிகாரியும் ஃபீல்டில் போய் ஓடி போய் அந்த குற்றவாளியை பிடிக்கிறதும் கிடையாது, சுடுறது கிடையாது. இவங்க சொன்ன மாதிரி இந்த புத்தூர் மாவுக்கட்டு போடுறதும் கிடையாது. பண்றதெல்லாம் அவர்கள் தலைமை கீழே இருக்கக்கூடிய உங்களை மாதிரி இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, காவல் ஆளுநர்கள் தான். நீங்க தான் எல்லா ரிஸ்க் எடுத்து அந்த ஒர்க்கை பண்றீங்க. பேரை மாத்திரம் நாங்க வாங்கிக்கிறோம். அதனால அந்த புகழ் எதா இருந்தாலும் உங்களுக்கு தான் போகும். ஆனா நம்மளை மீறி சில தவறுகள் நடக்கும் பொழுது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளை மீறி சில தவறுகள் நடக்கும்போது நம்மளைய குற்றம் சொல்றதுக்கு, குறை சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, சில சமயம் நீதிமன்றங்கள் கூட குறை சொல்லும், மீடியாக்கள் இருக்கிறாங்க. அப்ப வந்து காவல்துறைக்கு உறுதுணையா இருக்கிறது யாரு? அவங்களோட குடும்பம் மாத்திரம்தான். காவல்துறைக்கு அதிகாரிகளுக்கும் சரி ஆளுநர்களுக்கும் உறுதுணையா இருக்கிறது அவங்களோட குடும்பம் தான். ஆனா அந்த குடும்பத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒரு தீபாவளி, ஒரு புத்தாண்டு, அதுலயாவது அவங்களோட இருக்கிறோமா? கிடையாது. நான் காவல்துறையில சேர்ந்து 27 வருடம் ஆகுது. ஒரு 2 வருடம் மாத்திரம்தான் இந்த நியூ இயர் வந்து என் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணியிருக்கிறேன். அது ஐஜி ட்ரைனிங்கா இருக்கும்போது. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, உயர் அதிகாரியான எனக்கே இருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள், ஆளுநர்களை பத்தி சொல்லவே வேண்டியதில்லை. இதுதான் காவல்துறையில நம்மளோட நிலைமை. ஆனா வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி காவல்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் ஆளுநர்களுக்கும் உறுதுணையா இருக்கிறது நீங்க மட்டும்தான், குடும்பத்தார் தான். அதனாலதான் இந்த முறை ரொம்ப தெளிவா சொன்னோம், அட்லீஸ்ட் பொங்கல் பண்டிகையாவது குடும்பத்தோட எல்லாரும் கொண்டாடணும், அதுல நாமளும் கலந்துக்கணும்ட்டு. அப்படிப்பட்ட இந்த பொங்கல் பண்டிகை ரொம்ப சிறப்பா சவுத் ஜோன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிபிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அடிஷனல் கமிஷனர் கண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.